Hello all, this is Machine Learning course part 2 video. Part 1 video நான் already upload பண்ணிட்டேன். Link descriptionல தரேன், மறக்காம பாருங்க. அந்த வீடியோல நம்ம machine learningனா என்ன, machine learningோட 3 types என்ன, அதோட sub types என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து regressionனா என்ன, regressionோட types பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். regression உள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான terms உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு வந்து dependent variable, இன்னொன்னு வந்து independent variable. நம்ம கொடுக்க போற டேட்டால எதெல்லாம் வந்து இன்புட்டோ அதை வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். எதெல்லாம் வந்து அவுட்புட்டோ அதை வந்து நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட இன்புட் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, ஆனால் அவுட்புட் வந்து இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவுட்புட்டை வந்து நம்ம வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னும் இன்புட்டை வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்ரெஷனுக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து நிறைய டேட்டா இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து படித்தோம், நம்ம வந்து எவ்வளோ மார்க் வந்து வாங்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இப்போ வந்து இந்த ரெண்டு டேட்டாக்கும் இந்த ரெண்டு ஃபீச்சருக்கும் இங்கே இருக்க காலம்ஸ் மிஷின் லேர்னிங்கில் வந்து இந்த மாதிரி டேட்டாவை எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுமாதிரி நம்ம ஃபீச்சர்ஸ்ன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ ரியலி வந்து இப்போ நம்ம நிறைய படித்தா நிறைய மார்க் வாங்க முடியுமா, கம்மியாக படித்தா மார்க் கம்மியாகுமான்னு சொல்லி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எதாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ரிக்ரெஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ரிக்ரெஷன் என்ன பண்ணோன்னா, இப்போ நமக்கு இருக்க டேட்டாவை இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக வந்து பிளாட் பண்ணிடும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக பிளாட் பண்ணிவிட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஹார் ஸ்டடிட், இது வந்து மார்க்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னா, ஸோ எல்லா டேட்டாவையும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக வந்து பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோம். எப்படி இந்த லைன் ட்ரா பண்ணோன்னா, அந்த லைனுக்கும் அங்கே இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கும். எல்லா டேட்டா பாயிண்ட்க்கும் அதுக்கும் சொல்லி டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இது வந்து இப்போ கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ ரிக்ரெஷன் ஷார்ட்டாக என்னென்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்க்கும் இன்னொரு டிபெண்டன்ட் வேரியபிள்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி சொல்லும். ஸோ நம்மளோட இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி சொல்லும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வந்திருக்க டேட்டா வந்து ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி, இல்லைனா அட்லீஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் வந்து ட்ரா பண்ணும். இந்த ஸ்ட்ரெயிட்டான லைன் வச்சு தான் அது வந்து அவுட்புட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ரிக்ரெஷன். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஆனால் உள்ள போய் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே புரியும். ரிக்ரெஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, லீனியர் ரிக்ரெஷன் அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஃபர்ஸ்ட் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் பற்றி பார்ப்போம். லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது அவுட்புட் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிள்க்கும் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது இன்புட் நம்ம எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அவுட்புட்டை வந்து இன்புட் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இன்புட் மாறுறதுனால இந்த அவுட்புட் வந்து எவ்வளோ மாறுறதுன்னு சொல்லி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவ்வளோ ஹார்ஸ்க்கு படிக்கிறீங்க, இவ்வளோ மார்க்ஸ் வந்து வாங்குவீங்கன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் உங்கள் ஹார்ஸை வச்சு. அப்படின்ற போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உங்கள் ஹார்ஸ், உங்களோட ஸ்டடி ஹார்ஸ் வந்து உங்கள் மார்க்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக புரியும். ஸோ வந்து எக்ஸ், அதாவது நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஸ்டடி ஹார்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒய், அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா கிடச்சிருச்சு, எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸ்டடி ஹார்ஸையும் எக்ஸாம் ஸ்கோர்ஸையும் வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா ஒரு வேல்யூக்கும் நம்மளுக்கு வந்து இப்படி கிடைக்கும். லைக் வந்து 1 ஹார்க்கு படித்தோன்னா 60 மார்க்ஸ் வாங்குவோம், 2 ஹார்க்கு படித்தோன்னா 70 மார்க்ஸ் வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம வந்து பிளாட் பண்ணிவிடுவோம். பிளாட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா, இந்த எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். அந்த லைன் எப்படி இருக்கணும்னா, அந்த லைனுக்கும் டேட்டா பாயிண்ட்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி நம்ம வந்து லைனை வந்து ட்ரா பண்ணணும். இந்த லைனை எப்படி ட்ரா பண்ணுவோம், நம்ம சின்ன வயசில் படித்த லைன் ஃபார்முலா தான், y = mx + b. இந்த yன்றதான் நம்மளோட எக்ஸாம் ஸ்கோர்ஸ், அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. எக்ஸுன்றது நம்மளோட
ஸ்டடி ஹார்ஸ், அதாவது நம்ம எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அது. எம்ன்றது நம்மளுக்கு ஸ்லோப் தெரியும், அதாவது ஒய் வந்து எக்ஸுக்கு வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு. பின்றது இன்டர்செப்ட். இந்த எம்மும் பியும் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ எம் அண்ட் பி கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒய் கண்டுபிடிக்கலாம். இந்த எம் அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்யும் பியும் கண்டுபிடிக்கிறதுக்கு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எம்யும் பியும் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. எம்மும் பியும் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு எக்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து இங்கே 1 நம்ம வச்சோன்னா எம் வந்து 10, ஃபார் எக்ஸாம்பிள் எம் வந்து 10 கண்டுபிடிச்சிருக்கோம், பி வந்து 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே இப்படி நம்ம x1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y is equal to 16 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைனை வந்து அதை ட்ரா பண்ணிடும். ஸோ y is equal to 10x plus 50 அப்படின்ற ஒரு லைன் தான் வந்து இங்கே நம்ம பார்க்குற ரெட் கலர் லைன். ஸோ இதில் இருக்க இங்கே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து நம்ம அவுட்புட்டை கண்டுபிடிச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த ஒரு இன்புட் வந்து கொடுக்குறோம், 6ன்னு கொடுத்தோன்னா அது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 6 சப்ஸ்டியூட் பண்ணி 60 + 50 110 அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி தான் வந்து இந்த லைன் ஈக்குவேஷனை வச்சு இந்த மாடல் வந்து அவுட்புட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து லீனியர் ரிக்ரெஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து லைனை ட்ரா பண்ணிட்டோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம மெயின் எய்மே வந்து என்னன்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்தும் இந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அதான் நம்மளோட எய்மே. ஸோ இந்த மாடல் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். பட் இந்த மாடல் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு வந்து நிறைய மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த மாடலை வந்து எவாலுவேட் பண்ணுறது. அதுக்கு நம்ம தனி வீடியோவே பார்ப்போம் மெட்ரிக்ஸ்க்கு. ஸோ இப்போ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாடல் வந்து நம்ம கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு மெட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 கிட்ட இருந்துச்சுன்னா மாடல் வந்து நல்ல மாடல்னு சொல்லி சொல்லுவாங்க. 0 கிட்ட இருந்துச்சுன்னா இன்னும் மாடல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடி ஹார்ஸ் ஏற நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்கோர்ஸும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து லீனியர் ரிக்ரெஷன் ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம நிறைய படித்தாதான் நம்மளோட எக்ஸாம் ஸ்கோர்ஸும் வந்து நிறைய ஆகும். ஸோ இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். ஸோ இப்படி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கு தான் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து லீனியர் ரிக்ரெஷன். நெக்ஸ்ட் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பற்றி பார்ப்போம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை என்ன பண்ணோம்னா 2 கிளாசிஃபையர், அதாவது 2 வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். அதாவது எஸ் ஆர் நோ, ஸ்பேம் நாட் ஸ்பேம், ரெயின் நோ ரெயின், அந்த மாதிரி வேல்யூஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லீனியர் ரிக்ரெஷனில் நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணோம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் எப்படி வேலை செய்யும்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் 2 ஏன்னா அதுக்கும் மேலே இருக்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் அது என்னென்னு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேம் இமெயில், இந்த மாதிரி ஒரு ஸ்பேம் இமெயில் எடுத்துக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? $1 million claim a price now. ஸோ $1 million இருக்குது, ப்ரைஸ்ன்னு இருக்குது, சென்டர் நேம் இருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் லக்கி வின்னர், கிளிக் ஹியர் டு கிளைம் யூ $1 million prize today. ஸோ இந்த மாதிரி மெயில் பார்த்தாலே தெரியுது இது வந்து ஸ்பேம் மெயில், ட்ரூ கிடையாதுன்னு சொல்லி. இந்த மாடலை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பார்த்தனா, அதாவது $1 million, ப்ரைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் பார்த்தனா அதை நீ வந்து ஸ்பேம்னு சொல்லிடுன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நாட் ஸ்பேம் பாருங்களேன், வீக்லி நியூஸ் லெட்டர், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், ஆர்டிகல்ஸ், சப்ஸ்கிரைபர், லேட்டஸ்ட் நியூஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸை பார்த்தனா நீ வந்து ஸ்பேம் கிடையாது, ஏதோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு மெயில்னு சொல்லி நாட் ஸ்பேம்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ அந்த இமெயில் எக்ஸாம்பிளே வந்து எடுத்துக்கலாம், ஸ்பேமா இல்லையான்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துக்கோங்க. 2 காலம்ஸ் இருக்குது, அதாவது 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது, X1 X2ன்னு சொல்லிட்டு. மொத்தமாக அந்த மெயிலில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, அந்த கீவேர்ட்ஸ் வந்து அந்த மெயிலில் எவ்வளோ தடவை ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதை வச்சு நம்ம வந்து ஸ்பேமா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 25 வேர்ட்ஸில் வந்து ஒரு கீவேர்ட் அந்த கீவேர்ட் இருந்துச்சுன்னா ஸ்பேம்னு சொல்லு, 15 வேர்ட்ஸில் கீவேர்டே இல்லைனா ஸ்பேம் இல்லைன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதே லீனியர் ரிக்ரெஷனில் பண்ண மாதிரியே, ஆனால் அங்கே வந்து எக்ஸும் ஒய்க்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும். இங்கே வந்து 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் X1 X2க்கு வந்து நம்ம வந்து கிராஃப் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கிராஃபை வந்து பிளாட் பண்ணிட்டாங்க. கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் லைனை வந்து ட்ரா பண்ணணும். அங்கே வந்து y is equal to mx plus b மாதிரி இங்கே என்ன ஃபார்முலானா y is equal to β0 plus β1 x1 β2 x2 up to βn xn. இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், இது உங்களுக்கு என்னன்னு நான் ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. yன்றது என்னது, ஸ்பேமா இல்லைன்னு சொல்லும் நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிள். X1 X2
எக்ஸ்ன்றது என்னது நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ், அதுதான் வந்து x1 x2 அப் டு xn எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கும். β1 அப்படின்றது என்னன்னா இந்த x1 y எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, இந்த x1 மாறதுனால y எவ்வளோ மாறுது அப்படின்னு சொல்கிறது β1. β2 என்னது இந்த x2னால y எவ்வளோ மாறுது, இந்த x2 வந்து y எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, அதான் வந்து β2. இதெல்லாம் வந்து இந்த பீட்டாஸை வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபீச்சர்ஸ் x1 x2 ஃபீச்சர்ஸ் வந்து y அப்படின்ற டிபெண்டன்ட் வேரியபிளை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் வந்து லைனை ட்ரா பண்ணுவாங்க. இந்த லைன் பேர் என்னன்னா டெசிஷன் பவுண்டரி. அதாவது இந்த லைன் என்ன பண்ணோம்னா 2 வேல்யூஸ் இருக்குல்ல, 1 0, 1னா ஸ்பேம், 0னா நாட் ஸ்பேம். இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிற மாதிரி ஒரு லைன், ஆல்மோஸ்ட் லைனுக்கு இந்த சைடு ஒரு வேல்யூவும் லைனுக்கு இந்த சைடு இன்னொரு வேல்யூ வர மாதிரி வந்து அது பிரிச்சிடும். ஆல்மோஸ்ட் வந்து பிரிக்க ட்ரை பண்ணும். இதோட மெயின் வேல்யூ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அதுதான். ஒரு டெசிஷன் பவுண்டரியில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வேல்யூ, ரைட் சைடில் இன்னொரு வேல்யூ பிரிக்கிற மாதிரி இருக்கும். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் வந்து 2 கேட்டகரி தான் யூஸ் பண்ண போகிறோம், எஸ் ஆர் நோ, ஸ்பேம் நாட் ஸ்பேம், ரெயின் நாட் ரெயின், அந்த மாதிரி. ஸோ β0 β1 கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸை வந்து நிறைய இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸை வச்சு β0 சப்ஸ்டியூட் பண்ணி β1 β0 சப்ஸ்டியூட் பண்ணி x1 x2 கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் டேட்டாலே இருக்கால, சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து y கிடச்சிரும். இந்த y வச்சு தான் நம்ம வந்து இந்த டெசிஷன் பவுண்டரி, அதாவது இந்த லைனை வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ எல்லாம் ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுறோம், y கண்டுபிடிக்கிறோம். y வந்து 0 இல்லை 1 இருக்குமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாமல் பாயிண்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. பட் அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்பேமா இல்லையா 0வா 1 கண்டுபிடிக்கிறதுனா அங்கே தான் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆக போகுது. சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா y சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, அந்த வேல்யூவை 0லேருந்து 1க்குள்ளே நடுவில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து மாற்றிடும். அந்த மாற்றின நம்பர் வந்து 0 கிட்ட இருந்துச்சுன்னா, சப்போஸ் மாற்றின நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 5.5 சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்குது. அது வந்து 0லேருந்து 1க்கு நடுவில் மாற்றும் போது 0.2க்கு அது மாற்றிச்சுன்னா 0 கிட்ட இருக்கிறதுனால அது வந்து நாட் ஸ்பேம், ஏன்னா 0 கிட்ட இருக்குது. இதுவே 0.9 இல்லை 0.8ன்னு மாற்றிச்சுன்னா அது வந்து 1 கிட்ட இருக்குது. ஸோ 1 கிட்ட இருக்கிறதுனால அது வந்து ஸ்பேம். 0.5 மாற்றிச்சுன்னா மேபி ஸ்பேமாக இருக்கலாம், இல்லை ஸ்பேம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ 0.5 வந்து அதான் அர்த்தம். சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா சிம்பிளாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து y தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அது சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 0லேருந்து 1க்குள்ளே நடுவில் ஏதோ ஒரு வேல்யூவோ வந்து அந்த y வேல்யூ மாற்றிடும். 0 கிட்ட இருந்தால் நோ, 1 கிட்ட இருந்தால் எஸ், மிடில் இருந்தால் மேபி ஆர் மே நாட், இப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து மாற்றிடும். இப்படின்னு சொல்லி வேல்யூவை மாற்றிட்டு வந்து ஸ்பேமா இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஒர்க் ஆகும். லீனியர் ரிக்ரெஷன்னா என்ன பண்ணும், y is equal to mx plus b ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். எம்மும் பியும் கண்டுபிடிச்சி x நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி y வந்து கண்டுபிடிச்சிரும். அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்மள இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் என்ன பண்ணும், 2 இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்மள இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் வந்து என்ன பண்ணோம்னா y is equal to இந்த ஃபார்முலா, அந்த y is equal to β0 plus β1 x1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து லைனை பிளாட் பண்ணோம். பிளாட் பண்ணிவிட்டு வந்த வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே மாற்றணும். நம்ம அதுக்கு தான் வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வந்த வேல்யூவை 0லேருந்து 1க்குள்ளே மாற்றிடும். 0 கிட்ட இருந்துச்சுன்னா நோ, 1 கிட்ட இருந்தால் எஸ், மிடில் இருந்தால் மேபி ஆர் மே நாட், இப்படின்னு சொல்லி அது வந்து கிளாஸிஃபை பண்ணிடும். இப்படி தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.